இது நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தேட்டருக்கு வந்தவங்க ஒரு ஃபேமிலி வந்து இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை வந்து குடிச்சிட்டு அதில் வந்து அந்த மூடியிலலாம் ஃபங்கல் ஃபார்மேஷனாக இருக்குது, அது ஒரு மாதிரி சாராய வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி வந்து இது கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணோம். அப்படி சர்ச் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அது பாட்டில்ஸ் எல்லாமே இப்போ வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக தொடர்ச்சியாக அதை பார்த்து அவங்களோட ஸ்டாக் ரூமில் போய் நாங்கள் இப்போ போய் செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா காலாவணியான பாப்கார்ன் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லா பாப்கார்னுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன பாப்கார்னை டப்பாவில் போட்டு அது வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு எல்லாரும் விசாரணை பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் எல்லாம் அந்த ஃபங்கல் பூத்த மாதிரி, அதாவது பூஞ்சா பூத்த மாதிரி எல்லாம் இந்த டப்பா, அந்த பாப்கார்ன் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஞ்சா பூத்த மாதிரி இருக்குது. இப்போ இன்கேஸ் அதில் பாப்கார்ன் போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பூஞ்சான் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு போக தான் செய்யும். ஸோ அத்தனை டப்பாவுமே நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய மூட்டை கணக்கில் இருக்குது. அந்த மூட்டைகள் எல்லாமே இப்போ நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம். இது பறிமுதல் பண்ணிட்டு இவங்க கடைகளுக்கு வந்து இப்போ வந்து அந்த லைசன்ஸ் வந்து நான் இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க மேலே வந்து தொடர் நடவடிக்கை நான் எடுப்போம். கேன்டீன் ஓனர் மேலே. கேன்டீன் யார் எடுத்திருக்காங்களோ, கேன்டீன் வந்து யார் இன்சார்ஜ் வச்சிருக்காங்களோ, யார் லைசன்ஸ் ஹோல்டரோ அவங்க மேலே வந்து நான் வந்து எங்கள் துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக. சார், இப்போ பாப்கார்ன் மட்டுமல்ல, குளிர்பானம் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பொருட்கள், சிக்கன் பாப்கார்ன், அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ்லாம் நிறைய ஐட்டம். ஸ்நாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க டேட்டட் எல்லாமே இருக்குது. எல்லாமே எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு டேட்டடோட தான் இருக்கணும். ஸோ இந்த நக்கட்ஸு, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா அது கூட நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தா கூட எதுலையுமே டேட்ஸ் கிடையாது. ஸோ அத்தனை பொருட்களுமே நம்ம வந்து நம்ம சீஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துருக்கிறோம். ஸோ இதுக்கு உண்டான பதிலை வந்து அவங்க கேட்டிருக்கோம். அது இல்லாமல் இந்த கம்பெனி எங்கேருந்து சப்ளை ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். நாங்கள் இது வந்து கேரளாவிலேருந்து எங்களுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டு நோட்டீஸ் வைப்பேன். கேன்சல் பண்ணுறேன். ஆமாம், இப்போ இருந்து கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இருந்து கண்டிப்பா இதுமாரி தொடர்ச்சியா இப்போ இதுல இப்போ நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவங்க வந்து டெய்லி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், நல்லபடியா கொடுப்பாங்கன்னு. பட் இப்போ இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஸோ தொடர்ச்சியா சென்னை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீம்ஸ் இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா எல்லா தேட்டர்ஸுமே போய் செக் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பழைய பொருட்கள் ஏதாவது இருக்கா இல்ல அன்ஆத்தரைஸ்டா ஏதாவது பண்றாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நேற்று மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இல்ல வெளியே இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கேரளால இருந்து வந்திருக்கு. கேரளால அட்ரஸ் வந்து அதுல வந்து கேரளா போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அவங்க அங்கங்க செக் பண்ணிட்டு எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. அவங்க சார், இப்போ நேற்று தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சார். நேற்று தான் அவங்க சொன்னதுக்கு அப்புறம். ஆனால் இதே பொருள் தான் இதுக்கு முன்னாடி அவங்க விற்பனை செஞ்சிருப்பாங்க. ஆமா, பண்ணிருப்பாங்க. அது மாதிரி இப்போ அவங்க வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கிறனால டக்குன்னு இது வந்து மீடியாவுக்கு நமக்கு கொடுக்கறதுனால அது எங்களோட நாலேஜுக்கு வந்துருச்சு. உடனடியாக நாங்கள் வந்து அது எந்த விதமான தயக்கமும் இல்லாம இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி இந்த பாட்டில்ஸ்லாம் மற்ற குழந்தைங்க கைக்கோ மற்ற யார் கைக்கும் போகாம நாங்கள் வந்து இப்போ தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா தியேட்டர்ஸ்லயுமே, மால்ல இருக்கக்கூடிய எல்லா இதுலயுமே இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஏற்கனவே எங்களோட ஒரு ஹெல்த் செக்ரட்டரி சார் வந்து எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எல்லாமே இப்போ சீசன் தொடங்குறதுனால எல்லா கூல் ட்ரிங்க்ஸ் கடைங்களுக்கும், ஜூஸ் கடைங்களுக்கும், பழங்கள் எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்பெக்ஷன் போக சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் இப்போ இருந்து இதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி சென்னை முழுக்க இது நான் பண்ண போறேன். ஆமா, அது கேட்கிறேன். அவங்க நாங்கள் தயாரிக்கிறதுக்கு வச்சிருந்தோம், இப்பெல்லாம் நாங்கள் தயாரிக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அது எவ்வளவு தூரம் தீவிரமா விசாரணை பண்ணா தான் அதோட உண்மைத்தன்மை தெரியும். இங்கவும் 6 months அதில் போட்டிருப்பாங்க. அவங்க கம்பெனிஸ்க்கு டவுன் மாதிரி வரும். அதான் கம்பெனிஸ்க்கு அவங்க ப்ரிப்பரேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களோட லேப் ரிப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. 6 months, 9 months, 12 months அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அதுக்கு இந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்காது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு கம்பெனிஸோட எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ. எதுங்க இல்ல, அது வந்து ப்ராப்பரா அவங்க லைசன்ஸ் எடுத்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் இருக்காங்கன்னா நம்ம பேன் பண்ண தேவையில்லை, என்ன பயப்பட தேவையில்லை. ஏன்னா அது வந்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி ப்ராப்பர் இல்லாம இருக்காங்க வச்சுக்கோங்க, எங்ககிட்ட நாலேஜ் இல்லாம திருட்டுத்தனமா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பாட்டில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பேன் பண்ணிடுவோம். அதெல்லாம்
விற்பனைக்காக வச்சிருந்தாங்களா இல்ல உரமா? உள்ளுக்கார நம்ம ஸ்டாக் ரூமுங்க, அது நாங்கள் போய் செக் பண்ணது வந்து ஸ்டாக் ரூம். அதில் தான் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருந்துருக்காங்க. அது ஆக்சுவலாக வச்சிருக்க கூடாது. ஏதோ நவம்பர்லேயே அது முடிஞ்சிருச்சு, அதோட எக்ஸ்பீரி வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ மார்ச் மாதம் வந்துச்சு, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஃபைன் போடுவாங்க அதுக்கு. இப்போ நாங்கள் அதெல்லாம் டோட்டலாக பார்த்துட்டு அரைவ் பண்ணிட்டு தான் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். வெயில் காலம் தொடங்க இருக்கு. இப்போ இது இல்லாம மற்ற குளிர்பானங்களும் அதிக அளவுல விற்கப்பட இருக்கக்கூடிய அங்கே ஏதாவது ஆமாம், அதுதான் நம்ம இப்போ சொன்னாங்க இல்லைங்களா. நான் அவங்க ஹெல்த் செக்ரட்டரி சார் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களோட கமிஷனர் சார் அதுதான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மெசேஜே போட்டிருக்காங்க, இது மாதிரி இப்போ எல்லாமே கம்ப்ளீட் செக் பண்ணுங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு, எக்ஸ்பெஷலி நம்ம சென்னை மெயினாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ண போகிறோம்.